ஸோ IBN 23 பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது 22 சாப்டர் மீட்டிங் நடத்தியிருக்கோம். IBN 22 வரைக்கும் எவ்வளோ ஒரு நேர்த்தியாக நடத்தியிருக்கோம். எவ்வளோ IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், ஜட்ஜஸ், பிஸ்னஸில் வந்து பெரிய லெவலில் இருக்கிற செலிபிரிட்டி என்டர்பிரனர்ஸ், இந்த மாதிரிலாம் வச்சு எவ்வளோ பெருசாக நடத்தியிருக்கோம். இது ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த எங்கே நிற்கிதுன்னு பார்த்தா ரொம்ப பெரிய இடத்துல போய் நிற்கிது. இந்த கம்யூனிட்டியை செல்ஃப் சஸ்டைன், யாருக்கிட்டையும் எங்கேயும் போய் கையேந்து நிற்காம நாமளே நம்ம தலைவிதி நிர்ணயிச்சுக்கணுங்கிறதுக்காக செல்ஃப் சஸ்டைன் மாடலில் இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டோம். அப்போ EEE அப்படின்னு ஒரு ஸ்லோகன் எடுத்தோம். வாட் இஸ் EEE? எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், எக்கானமி. ஒரு கம்யூனிட்டியை எஜுகேஷனாக, எம்ப்ளாய்மெண்ட்டில், எக்கனாமியில் செல்ஃப் சஸ்டைன் பண்ண வச்சுட்டா அந்த கம்யூனிட்டி டெவலப்டு கம்யூனிட்டியாக மாறிடும். அந்த கம்யூனிட்டி எதுக்காகவும் போய் யார்கிட்டையும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி. அதுக்காக EEE அப்படிங்கிற ஸ்லோகத்தை எடுத்து இதை என்ன பண்ணோம், நம்மக்கிட்ட 400 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், சின்னதும் பெருசுமா 3 யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து VIT யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, வேல்ஸ் யூனிவர்சிட்டின்னு சொல்லி 3 யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து 400 எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா நம்மக்கிட்ட ஒரு 85 சின்னதும் பெருசுமா ஹாஸ்பிட்டல்ஸ், அதே போல் 1500க்கும் மேற்பட்ட அட்வொகேட்ஸ். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட செல்ஃப் சஸ்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராமிசிங் பாயிண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த 400 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனையும் ஒன்று சேர்த்து சவுத்தில், நார்த்தில் இருக்கிற பிலோ பாவர்ட்டி லைன் அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் தரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம ஆட்கள் யாருக்காவது எனக்கு காலேஜில் சீட் கிடைக்கலன்னா IBN இருக்குது. ஃப்ரீ எஜுகேஷன் சும்மா இல்லை, ஏதாவது ஒரு காலேஜில் ஃப்ரீ எஜுகேஷன் அதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஜுகேஷன் முடிஞ்சுது. எம்ப்ளாய்மெண்ட், இந்த எம்ப்ளாய்மெண்ட்னு வரும்போது இப்போ நம்மகிட்டே ஒரு 15 HR வந்துட்டாங்க. IBNலேயே 15 HRs இருக்காங்க. இந்த IBNல கிட்டத்தட்ட 1800 என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க, இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ ஒரு வேலைன்னு போட்டால் இம்மிடியட்டாக அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் IBNல. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் விஷயமும் ஓவர். எக்கனாமி அதுக்கு தான் இந்த வேலை பண்ணிகிட்ருக்கோம். இந்த நெட்வொர்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம், we are manufacturing pin to plane. பெருமையாக சொல்லிக்கலாம், உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் we are manufacturing pin to plane. நம்ம அப்படி காலை தூக்கி சொல்லிக்கலாம். IBNல சென்னை சில்க்ஸ் ஆகட்டும், CKK குரூப் ஆகட்டும், கெவின் கேர் குரூப் ஆகட்டும், இன்னும் உலக புகழ்பெற்ற ராதா இன்ஜினியரிங் ஆகட்டும், டெக்டான்ஸ் ஆகட்டும், இன்றைக்கி இந்தியாவில் பண்ணக்கூடிய எக்கானமியில் நம்ம ஆட்கள் ஒரு சைஸபிள் அமௌண்ட்டை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பல லட்சம் கோடியை நம்ம சம்பாதிச்சு பல ஆயிரம் கோடியை நம்ம டேக்ஸாக நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு ஒரு ரியல் பேட்ரியட்டிசத்தோடு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்மளை என்ன பண்ணோம், நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் பின் டு பிளேன். ஆனால் நமக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிறவங்களே தெரிய மாட்டேங்குது யார் என்னன்னு சொல்லி. உங்களை எல்லாம் வர வச்சு, உங்களை வர வைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்திருக்காங்களே வெங்கடேசன் சார், டாக்டர் வெங்கடேசன், அவங்க IFS ஆஃபீஸர். அந்த IFS ஆஃபீஸர் கர்நாடகாவில் அடிஷ்னல் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே கர்நாடகாவில் பண்ணக்கூடிய ஃபாரஸ்ட் இண்டஸ்ட்ரீஸோடைய MDயாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த மனிதர்களையும் கூப்பிட்டு அவங்கள உங்கள் முன்னால் நிற்க வச்சு ஒரு நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது ஒருத்தர், இப்போ உள்ளே வந்தோடனே ஒரு 200 பேரை பார்த்துருவீங்க. வெளியே போகும்போது உங்கள்கிட்ட 2000 பேர்த்த ஆக்சஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இருக்குது. 2000 பேர். இன்றைக்கி வாட் இஸ் யுவர் நெட்வொர்க் அப்படின்னு கேட்டால் நீங்கள் தைரியமாக சொல்லலாம். நெட்வொர்க் என்ன, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பேங்க்கில் 10 கோடி காசு இருக்குது, நான் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கேன், இல்லை 10 பங்களா வச்சுருக்கேன், இல்லை எஸ்டேட் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லை. நெட்வொர்க் இருக்குது.
ஸோ வாட் இஸ் யுவர் நெட்ஒர்க்? யுவர் நெட்ஒர்க் இஸ் யுவர் ரியல் நெட்ஒர்க். பணம் காசு இல்லை, அது வந்து சமயத்துக்கு நமக்கு கை தராது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுதான் லைஃப். நெட்ஒர்க் என்ன வேணும்னாலும் இதில் ஜஸ்ட்டு பார்த்தா போதும். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் ஆப் வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு சாப்டர் மீட்டிங்க்கு நம்ம வந்து ஆனந்த், ஸ்ரீதர் இவங்கெல்லாம் சாப்டர் மீட்டிங்கை ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஆனந்த் வந்து சாப்டருடைய ஹெட்டாக இருக்கார். இதில் 3 சாப்டர் நடந்துட்டு 3-4 சாப்டர் நடந்துகிட்ருக்கு. இந்த சாப்டரில் மந்த் ஆன் மந்த் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தான் மார்னிங் ஒரு நியூஸை அவங்க எனக்கு அனுப்பிச்சாங்க. இந்த ஒரு 10 மாதத்தில் 17 கோடி வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பிஸ்னஸ். எந்த பிஸ்னஸ் ஃபாரத்துலையும், நான் பல பிஸ்னஸ் ஃபாரத்தில் மெம்பராக இருக்கேன், எந்த பிஸ்னஸ் ஃபாரத்துலையும் இந்த மாதிரி இல்லை. நெட்வொர்க்கிங் எப்படி? நெட்வொர்க்கிங் மாதம், ஒரு மாதம் 1.5 மாதத்தில் புதுசாக 150-200 மெம்பர் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபனல். இதன் மூலமாக 1800, 2000, 2500 சொல்லி நம்மளுடைய நெட்வொர்க் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதன் மூலமாக என்ன வேணும்னாலும் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மார்னிங் ஒரு மெசேஜ் போட்டால் ஈவினிங்குள்ளே அது நடந்து முடிச்சிருது. நம்ம இன்னொரு சொல்ல என்னன்னா, பிஐபிஎன் பை ஐபிஎன் மாதிரி தான், ஐபிஎன் தான். அப்படின்னா என்ன? உலகத்தில் எங்கே வேணாலும் விற்றுக்குங்க, நம்மள்கிட்ட வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? நம்ம ஆளுங்க என்ன வேணும்? சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் இருக்காங்க, ட்ரேடிங்கில் இருக்காங்க, ஹெச்ஆரில் இருக்காங்க. என்ன வேணும்? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் பிரபலப்படுத்துறதுக்காக அதுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி, அதுக்கு மார்க்கெட்டிங் ஆளை போட்டு, அதுக்கு செலவு பண்ணி, அவங்கள ஃபாலோ பண்ணி, அவங்களுக்கு டார்கெட் கொடுத்து, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்து, அது ஒரு பெரிய தலைவலியாகி இவ்வளவும் பண்ணாமல் காலையில் எந்திரிச்சோன்னே 2000 பேர் கையில் ஒரு மெசேஜ் போட்டால் வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் 2000 பேர் பார்க்குறாங்க. இந்த 2000 பேர்த்தோட தேவை என்னவோ அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இருக்கோம். இதை விட நெட்வொர்க்கிங் வேறு எங்கே கிடைக்க முடியும்? இந்த பிளாட்ஃபார்மில் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? சாப்டர் மீட்டிங். இந்த சாப்டர் மீட்டிங்கில் இன்னும் க்ளோஸ்டு அறிமுகம் வைக்கிறீங்க. அப்போ மந்த் ஆன் மந்த் ஒரு சாப்டர் மீட்டிங்கில் நீ என்ன பிஸ்னஸ் பண்ணுற, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இது தேவை, உனக்கு இது தேவை அப்படின்னு பேசிக்கிறோம். ரெஃபரன்ஸ் எந்த கம்பெனியில், அது நம்ம விஜய் சொல்லுவார், 6 டிகிரி கான்டாக்ட். எந்த கம்பெனியில் உலகத்தில் எங்கே கான்டாக்ட் வேணுனாலும் கொடுக்க நம்ம ஆள் இருக்காங்க. இங்கே வந்து மீடியேட்டர்ஸ் இல்லை, தெர் இஸ் நோ மீடியேட்டர்ஸ். இங்கே வந்து நீங்கள் தான் ராஜா. நீங்கள் நினச்சா அதுதான் பிஸ்னஸ், நீங்கள் நினைக்கணும். அடுத்த சாப்டர் போகணும். இந்த சாப்டரில் போய் பிஸ்னஸ் மேன் வாழ்க்கையில் வந்து லட்சியம் இருக்கவனுக்கு தூக்கம் வராது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு இருக்கவனுக்கு லட்சியம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் 150 பேர் இந்த மென்டார்ஸ், கோஆர்டினேட்டர்ஸ் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா 150 பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மீதி இருக்க 2000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 2000 பேர் உள்ள இந்த அமைப்பில் ஒருத்தர், அந்த ஒருத்தருக்கு மீதி 1999 பேரும் கஸ்டமர்ஸ், எய்தர் கஸ்டமர்ஸ் ஆர் கிளையண்ட்ஸ் ஆர் கான்டாக்ட். ஸோ இந்த ஒருத்தருக்கு 1999 பேர் கஸ்டமர்ஸாக இருக்க போகும்போது அந்த ஒருத்தர் மீதி இருக்க 1999 பேர்ட்டிருந்து வருஷத்துக்கு 1 கோடி பிஸ்னஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். அப்போ 2000 பேர் பிஸ்னஸ் பண்ணால் இந்த ஃபோனத்துடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் 2000 கோடி பர் மந்த், பர் ஆனும். 2000 கோடி பர் ஆனுங்கிறது சாதாரண விஷயமா? இதை வந்து நடத்துறதுக்கு அழகான பிளாட்ஃபார்ம் போட்டு, உங்களுக்கு கோஆர்டினேட்டர்ஸை வச்சு, அவங்களுக்கு மென்டார்ஸ் வச்சு, அவங்களுக்கு வந்து டைரக்டர்ஸ், விபிஸ் அவங்களெல்லாம் வச்சு, அதுக்கு மேலே ஈசி கமிட்டி அப்படி எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வச்சு, அதுக்கு மேலே வந்து லீடர்ஸ் வச்சு, இப்படி அடுக்கடுக்கா எங்கேயுமே நழுவிடாமல், யாருமே கீழே விழுந்துடாமல் அப்படியே அரவணைச்சு கொண்டு போயிட்டுருக்கோம். எங்களுடைய வேலையெல்லாம் உங்களைய பத்திரமா பார்த்துக்கிறது. எதில்? பிஸ்னஸில். ஒரு கோர்ட்டா, ஒரு கேஸா, போலீஸ் ஸ்டேஷனா, சீஃப் மினிஸ்டர் பேசணுமா, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் போகணுமா, வேறு எங்கேயுமா, ஐடியா, என்ன இஷ்யூவா, வி ஆர் ஹியர். வி ஆர் ஹியர்னா
நம்ம ஆட்கள் இருக்காங்க. என்ன விஷயம், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் மேலே வரணும். இன்றைக்கி ஐபிஎன் உள்ளே வரும்போது உதாரணத்துக்கு நான் 10 கோடி பிஸ்னஸ், நான் இன்றைக்கி வரும்போது என் டேர்ன் ஓவர் 10 கோடி. இதே 2026 ஜனவரி 25 நீங்கள் 11 கோடி ஆகிட்டீங்கன்னா அதுதான் ஐபிஎனோட வெற்றி. 10% ஆஃப் யுவர் க்ரோத் எவ்ரி இயர், 10% ஆஃப் த க்ரோத் ஃப்ரம் ஐபிஎன். அதை தாண்டி வெளியே எவ்வளோ பண்ணுவீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஐபிஎன்லேருந்து வருஷத்துக்கு 10% இன்க்ரீஸ் எடுத்தீங்கன்னா பெரிய விஷயம். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் இவ்வளோ செய்கிறோம். 2000 பேர் உங்கள் உள்ளே இருக்காங்க, 2000 பேர்த்தோட டேட்டா இருக்குது, உங்களை பார்த்துக்க சாப்டர் மீட்டிங் இருக்குது. இந்த சாப்டர் மீட்டிங்கில் க்ளோஸ் கனெக்ட் ஆகிடுவீங்க, என்ன வேணால் பேசிக்கலாம். இங்கே நம்ம பின் டு பிளேன்னு சொல்கிறோம், அதே மாதிரி உங்களை அதாவது நீங்கள் பர்த் டு டெத் வி ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு குழந்தை பிறப்பில் இருந்து அடுத்து என்ன படிக்கணும், அது ஸ்கூல் போகணும். அந்த ஸ்கூலில் டாப் லெவல் ஸ்கூல் நடத்துறது நம்ம தான். அது முடிச்சதுக்கப்புறம் அது காலேஜ் போகணும். ஸோ டாப் லெவல் காலேஜ் நம்ம தான், யூனிவர்சிட்டி டாப் லெவல் யூனிவர்சிட்டி நம்ம தான். ஓகே, அப்புறம் வேலைக்கு வரணும், அதுக்கு டாப் லெவல் இண்டஸ்ட்ரி நம்ம தான் நடத்துறது, நம்ம ஆளுங்க தான். அதையும் தாண்டி நான் பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு தான் நம்ம இருக்கோம். கனெக்ஷன் பண்ணிவிட்டு பெருசாக உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம இருக்கோம். இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும், ஆனால் மனசுக்குள்ளே அந்த ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் மனசுக்குள்ள இருக்கும். என்னதான் பண்ணாலும் ஆன்மீகம் நம்மளுடைய பேசிக் ஒழுக்கத்துக்கு அந்த ஆன்மீகம் தான் காரணம். அதுக்கு தெய்வாதீனமாக இறைவன் கொடுத்த பரிசு, சிவபெருமான் கொடுத்த பரிசு, கடவுள் கொடுத்த பரிசு, அதை வச்சு திருமலை திருவிழான்னு ஒரு பிரமாதமான விழா ஒன்று பண்ணோம். டிசம்பர் 16, 2023 இந்த வருஷம் பண்ணுறோம். அதுக்கு யாரை கூப்பிட்டு வந்தோம், ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்தோம், டிஃபென்ஸ் மினிஸ்டர். அப்போ ஐபிஎன் எவ்வளோ பெரிய ஃபோரமாக இருந்தால் இந்தியாவில் இருக்க 2வது பவர்ஃபுல் மேன் சீஃப் கெஸ்ட்டாக வருவார். அப்போ இதை பற்றி எவ்வளோ விசாரிச்சிருப்பாங்க, இதில் யார் இருக்காங்க என்னென்னு எவ்வளோ விசாரிச்சிருப்பாங்க. அப்படி விசாரிச்சிருந்தா தான் அவங்க இன்றைக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டரே நம்மகிட்ட இன்றைக்கி நம்ம ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இருந்தாங்க. அது மாத்திரமா இங்கே இந்த ஐபிஎனில் யார் நெக்ஸ்ட் பவர்ஃபுல்னா கோஆர்டினேட்டர்ஸ். எல்லாரும் பவர்ஃபுல் தான், அந்த ஸ்டேஜ் சொல்கிறேன் கோஆர்டினேட்டர்ஸ். ஏன் பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னால் உங்களை எல்லாம் கூட்டு வருது அவங்க தான். உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் யாராவது ஒரு கோஆர்டினேட்டர் டைரெக்டாக அறிமுகமாக இருப்பார். அந்த கோஆர்டினேட்டர் என்ன பண்ணுறாரு, உங்களை எல்லாம் பார்த்துக்கிறார். பிஸ்னஸ் தேவையா, வேறு எதுவும் தேவையா, ஏதாவது பிரச்சனையா, நான் பெருமையாக சொல்லுவேன், கோஆர்டினேட்டர்ஸ் நல்லதில் நின்னாங்களோ இல்லையோ கெட்ட விஷயத்தில் அத்தனை கூட இன்னும் உயிர் கொடுத்து பண்ணாங்க. ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது யாரும் தேவையில்லை. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைனா அன்னைக்கு பார்க்கணும். அன்னைக்கு இன்னது ஐபிஎன் நான் சிந்திக்கவே இல்லை. அதை பிஸ்னஸ் நெட்வொர்க் அப்படி தான் சிந்திச்சேன். ஆனால் ஒரு சொந்தம் வர்றதுக்கே நம்மளாம் வெளியூர்லேருந்து தான் இங்கே வந்திருப்போம். இங்கே வந்திருக்க பல பேர் வெளியூர்லேருந்து தான் வந்திருப்போம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வந்திருப்போம். ஒரு பிரச்சனை ஃபோன் போட்டால் ஊர்லேருந்து வர்றதுக்கே 5 மணி நேரம் ஆகிட்டோம். ஆனால் அடுத்த ½ hour நிற்கிறது நம்மளுக்கு தான். தட் இஸ் ஐபிஎன். இந்த ஒரு கான்டாக்ட், கனெக்ஷன், பாண்ட், அந்த ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு பாண்டிங், இதெல்லாம் கொடுத்தது இந்த ஐபிஎன். அப்போ மற்ற பிஸ்னஸ் போகிறதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? மற்ற பிஸ்னஸ் பார்த்து லட்சமாக பணம் வாங்கலாம், கனெக்ஷன் கொடுக்கலாம், பிஸ்னஸ் பார்த்துக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி எதுவுமே இல்லாமல் உங்கள் சொந்தங்களை உருவாக்கி, ஸோ இதை உருவாக்குறது இந்த ஐபிஎன். இப்படி சொல்லிட்டே போகலாம், என்ன வேணும் சொல்லிட்டே போகலாம். அப்போ ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி அந்த கம்யூனிட்டிலேருந்து 3 கொள்கையை எடுத்து அந்த 3 கொள்கைகளை செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி பண்ணணும்னு வச்சு அந்த செல்ஃப் சஸ்டைனபிலிட்டிக்கு எக்கானமியை கையில் எடுத்து அந்த எக்கனாமிக் உங்களெல்லாம் சேர்த்து அதில் 2000 பேரை உருவாக்கி நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை போய் பார்க்கறதுனா சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்ட் நம்ம சாதாரண கொடுக்க மாட்டோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. இதில் நோ பேரிகேட்ஸ். இன்றைக்கி வெங்கடேசன் சார் வந்திருக்காங்கன்னா தெர் இஸ் நோ பேரிகேட். நாளைக்கு கர்நாடகாவில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை கர்நாடகாவில் ஏதாவது தேவையா, சார் இருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரையும் டைரெக்டாக ஆக்சஸ் கொடுத்துட்றோம். எதுக்கு? நீங்கள் டெவலப் ஆகும், பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் அப்படியே வாழையடி வாழையாக இந்த 3 வருஷத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு ஃபோரம் வேறு எங்கேயாவது இருக்குதாங்கிறத நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஒரு ஃபோரத்தில் நெட்வொர்க்கிங், கனெக்ஷன், கான்டாக்ட், பாண்டிங் என்னென்ன வேணும் அத்தனையும் கொடுத்துட்ருக்கோம். எத்தனை எம்ஓயூஸ் சைன் ஆகிருக்கு, எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. நம்மளால கிளஸ்டராக சேர்ந்து 5 பேர் 6 பேர் 7 பேர் கிளஸ்டராக சேர்ந்து அந்த கிளஸ்டர் மூலமாக எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இத்தனையும் உருவாக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு பெருமையான ஃபோரம் தான் இந்த IBN. ஸோ நான் சொல்கிறது உண்டு, இந்த கோஆர்டினேட்டர் அத்தனை பேருமே அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி தான் அதை நடத்துவாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வேலை இருக்கும், ஒரு பொது வேலை செய்யறதா இருந்தால் நமக்கு யோசனையாக இருக்கும். நமக்கு அந்த வேலை இருக்குது, பிஸ்னஸ் ப்ரெஷர் இருக்குது, ஃபேமிலி ப்ரெஷர் இருக்குது, பர்சனல் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு கம்யூனிட்டிக்காக அவங்க வேலை, அது சாதாரண ஆளுங்க இல்லை. உங்கள் கோஆர்டினேட்டர், உங்களை கூப்பிட்டு வந்த கோஆர்டினேட்டர்லாம் மல்டி மில்லியனியர்ஸ், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்களே, இவங்க அத்தனை பேரும் டாப் பீப்புள். அவங்க இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆளுங்க. உங்கள்கிட்ட பேசுகிற அத்தனை பேரும் நீங்கள் பெரிய பெரிய ஆளுங்க, சாதாரண ஆளுங்க இல்லை. இவங்க டேர்ன் ஓவரே இன்றைக்கி 1200 கோடி தாண்டும், அந்தளவுக்கு பெரிய ஆட்கள். அவங்க எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு, அந்த தொழிலை விட்டுட்டு வந்து அது கோஆர்டினேட்டர் எடுத்துக்கிட்டா அவங்க தொழிலை ஏறத்தாழ 2 மாதமாக விட்டாங்க. லாஸ்ட் மீட்டிங் நவம்பரில் பண்ணோம். இப்போ அடுத்த மீட்டிங் இப்போ பண்ணுறோம். இந்த மீட்டிங்காக 2 மாதம் அவங்க தொழிலை விட்டாங்க. விட்டு 150 புது என்டர்பிரனர்ஸ், சும்மா இல்லை, அச்சீவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த 150 பேரும் மீதி இருக்கிற 2000 பேர்த்துக்கும் புது அறிமுகம், புது பிஸ்னஸ். நான் இந்த சிறுத்தை படத்தில் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ஃபேஸையும் கான்ட்ராக்டை தான் பார்ப்பேன். கான்ட்ராக்ட் 10 கோடி, 5 கோடி, 25 கோடி, 40 கோடி, 100 கோடி, 150 கோடி, 2000, இதுதான். அது ஒரு 100 கோடி, இது ஒரு 150 கோடி, இது ஒரு 150 கோடி, இது ஒரு 100 கோடி, இப்படின்னு போட்டு 500 கோடி உள்ளே இருக்குப்பா பிஸ்னஸ். அப்படி தான் நான் பார்ப்பேன். ஆப்பர்ச்சுனிட்டி. இதை அவங்க தொழிலை விட்டுட்டு, அவங்க வேலையை விட்டுட்டு, குடும்பத்தில் ஓய்வு சொல்லியிருப்பாங்க, ஒரு சினிமாவுக்கு போகலான்ட்டு இருப்பாங்க, இல்லை எங்கேயோ வெளியே போகலான்ட்டு இருப்பாங்க, ஒரு கல்யாண காட்சிக்கு போகலான்ட்டு இருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு 2 மாதம் அலைஞ்சு உங்கள் அத்தனை பேர்த்தையும் நான் சொல்லியிருக்கேன். யாருக்காவது அவங்க நல்லா வரணும்னு நினச்சிங்கன்னா IBN சேர்த்து விட்ருங்க. இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ பெஸ்ட் கிஃப்ட் டு தி என்டர்பிரனர்ஸ், யூ ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் IBN. ஸோ அவங்க பிடிச்சி இப்படியே வந்துடுவாங்க. இங்கே உள்ள கான்டாக்ட் இருக்குது. அப்போ அந்த கோஆர்டினேட்டர் கண்ணில் அவங்களுக்கு எத்தனையோ பேர் பழகியிருப்பாங்க. ஒரு கான்டாக்ட் மினிமம் இல்லைன்னு 2000 கான்டாக்ட் வச்சுருக்கோம். இந்த 2000 கான்டாக்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேரையோ 5 பேரையோ 20 பேரையோ நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி இங்கே சேர்த்துருக்காங்க. இந்த ஃபோரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வர்றது மட்டும்தான், சேர்றது மட்டும்தான் நம்மளுடைய முயற்சி. மீதி அத்தனையும் எங்களுடைய உணர்ச்சி, எங்களுடைய உணர்வுபூர்வமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப், உணர்வுபூர்வமான ரிலேஷன்ஷிப், உணர்வுபூர்வமான பாண்டிங் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவோம். அப்படி இந்த கோஆர்டினேட்டர்ஸ் 2 மாதம் கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டில் கல்யாணத்தோடு போய் வேலை செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா கல்யாணம் மாதிரி இருக்கு, சும்மா இல்லை. இதுக்கு வெந்நியை பிடிக்கிறதுலேருந்து, நேற்று நைட்டு அஜெண்டா ரெடி பண்ணதுலேருந்து, இன்றைக்கி மார்னிங் 5 மணி, நைட்டு 12 மணிக்கு ஒர்க் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் 5 மணி 6 மணிக்கு தேவையில்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி செய்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வேலை என்ன? இதை பயன்படுத்திக்கிட்டு இதன் மூலமாக உங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே இருக்காது. ஆப்பர்ச்சுனிட்டி யாரையும் எதுக்கும் சேராத ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. சாப்டர் மீட்டிங்கில் சேர்ந்து சாப்டர் போய் மாதம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க மைண்டில். நான் உள்ளே வந்துட்டேன், ஜனவரியில் உள்ளே வந்துட்டேன், பிப்ரவரியில் நான் IBNல 1 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணணும். அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணு, மீட் பண்ணுங்கள். 2000 பேர் இருக்காங்க, அதில் உங்கள் பொட்டன்ஷியல் கஸ்டமர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி 1 to 1 மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்னு கோஆர்டினேட்டர் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்கள் சாப்டர் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஸரர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அவங்க ரைட் பீப்புளை கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. கனெக்ட் பண்ணி போய் 1 to 1 மீட் பண்ணுங்கள். உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. எப்பயுமே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாமல் கோல் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். அது 500 இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸ் பண்ணி போய் இதை பார்த்து
செஞ்சீங்கனால் உங்களுடைய வளர்ச்சி உங்கள் கையில். நான் இப்போ என்னை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன அடுத்த என்ன பிளான், பிஸ்னஸில் எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு 1000 கோடி தான் சொல்லுவேன். ஏன்னா பிஸ்னஸ் மேனுக்கு வந்து சரி நமக்கு மாத்திரம் என்னைக்கு நம்ம மூளை லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குதோ அது வரைக்கும் நம்ம சாவே இல்லை. நம்ம என்னைக்கு லட்சியம் 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 வி வாண்ட் அச்சீவ் ஓடிட்டே இருக்கோமோ அது வரைக்கும் நமக்கு நோய் இல்லை. என்னைக்கு போதுன்னு நினச்சி படுக்கிறோமோ எல்லாம் வந்துடும். ஸோ ஓடிக்கிட்டே இருக்கணும். உங்கள் முன்னால் 1800 பேர் ஓடிட்டுருக்காங்க, உங்கள் கூட ஒரு 150 பேர் வந்துட்டுருக்காங்க, உங்கள் பின்னால் இன்னும் 10,000 பேர் வரப்போகிறாங்க. அதனால் ஓடிட்டுருக்கணும். ஸோ இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு வந்து உண்டாக்கி கொடுத்த இவங்க தான் இந்த IBM 23 நடத்துறதுடைய லீடர்ஸ், ஃபியூச்சர் லீடர்ஸ். இவங்க இருந்து தான் அடுத்து எலிவேட் ஆவாங்க நெக்ஸ்ட் லெவலில். ஏஇசி மெம்பராகவோ இல்லை பிஎஸ்டிஸாகவோ இல்லை வந்து நெக்ஸ்ட் லெவல் லீடராகவோ எலிவேட் ஆக போகிறது இந்த ப்ராஜெக்ட். ஏன்னா இவங்க உழைப்புக்கு கொடுத்த மரியாதை.